Hello friends, welcome back to my channel. So இன்னைக்கான வீடியோல இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கிற மாதிரி காட் மூவிங் எஃபெக்ட்ல சூப்பரான ஒரு ஸ்டேட்டஸ் வீடியோ எப்படி மேக் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் கைன்மாஸ்டர் எடிட்டர் அப்ளிகேஷனை ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணதுக்கு அப்புறமா அதுல ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடிய ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரேஷியோ செலக்ட் பண்ணோம். நான் ஃபுல் ஸ்க்ரீன் தான் எடிட் பண்ண போறேன். ஸோ அதனால 9:16. ஸோ இந்த ரேஷியோ செலக்ட் பண்ணிட்டு கீழே இருக்கிற கிரியேட் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நம்மளோட மீடியா ஓப்பன் ஆகும். ஸோ இதில் நம்ம என்ன பேக்ரவுண்ட் இமேஜ் செட் பண்ண போறோமோ அந்த பேக்ரவுண்ட் இமேஜை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு ஸ்கை பேக்ரவுண்ட் இமேஜ் செலக்ட் பண்ணிக்கிறேன். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சில பேக்ரவுண்ட் இமேஜும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் டவுன்லோட் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பேக்ரவுண்ட் இமேஜ் செலக்ட் பண்ணதுக்கப்புறமா மேலே இருக்கக்கூடிய இன்ட் ஆப்ஷனை கொடுத்துட்டு பேக் வந்துக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது பர்ஃபெக்டாக ஸ்க்ரீனுக்குள்ளே செட் ஆகியிருக்காது. ஸோ இதை நம்ம எப்படி செட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் இருக்கக்கூடிய பேன் அண்ட் ஜூம் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிட்டு ஸ்டார்ட் பொசிஷன் எண்ட் பொசிஷன் அப்படின்னு நம்ம ரெண்டு ஆப்ஷன் வந்து செட் பண்ணணும். ஸோ அதுக்காக இது வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் எண்ட் பொசிஷன் நான் செட் பண்ணிக்கிறேன். இந்த பேக்ரவுண்ட் இமேஜ் லெஃப்ட்ல இருந்து ரைட் சைடுக்கு மூவ் ஆகிற மாதிரி நான் செட் பண்ண போறேன். அதுக்காக இந்த எண்ட் பொசிஷனை நான் இந்த மாதிரி ரைட் சைடில் செட் பண்ணிக்கிட்டு ஸ்டார்ட் பொசிஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிக்கிட்டு இப்போ இதோட சைஸையும் சேம் அதே மாதிரி நம்ம வந்து ஜூம் பண்ணணும். ஜூம் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இதை வந்து லெஃப்ட் சைடுக்கு கொண்டு வந்து மூவ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம வீடியோ ப்ளே பண்றப்ப லெஃப்ட் சைட்ல இருந்து ரைட் சைடுக்கு மூவ் ஆகிற மாதிரியான ஃபீல் வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி செட் பண்ணதுக்கு அப்புறமா மேலே இருக்கக்கூடிய ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிட்டு பேக் வந்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேக்ரவுண்ட் இமேஜுக்கான லென்த் வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும். நான் ஒரு 15 செகண்ட்ஸ் கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எவ்வளோ லென்த்தில் ஸ்டேட்டஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ செகண்ட்ஸுக்கு ஸ்டேட்டஸை லென்த்தை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு 15 செகண்ட்ஸுக்கு மட்டுமே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அட்ஜஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா இதில் நம்ம நெக்ஸ்ட் லேயர் இமேஜ் வந்து ஆட் பண்ணணும். என்ன இமேஜ் ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன கார்டோட இமேஜை வந்து வைக்க போகிறீங்களோ அந்த கார்டோட இமேஜை PNG ஃபைலாக டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ லேயரை கிளிக் பண்ணி மீடியாவை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அந்த காட் PNG இமேஜை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நான் சில இமேஜஸ் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கிறதுனா தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இமேஜஸை செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா இமேஜ் வந்து நமக்கு ஃப்ரண்ட் சைடில் ஆட் ஆகிடும். இப்போ இந்த இமேஜுக்கும் நம்ம மூவிங் எஃபெக்ட் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்காக இந்த இமேஜை நம்ம இந்த மாதிரி லெஃப்ட் சைடில் கொண்டு வந்து செட் பண்ணிப்போம். லெஃப்ட் சைடில் இருந்து ரைட் சைடுக்கு மூவ் ஆகிற மாதிரி இந்த இமேஜை செட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி அதோட சைஸை கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இன்க்ரீஸ் பண்ணி நீங்கள் எந்த பிளேஸ்லேருந்து எந்த பிளேஸுக்கு மூவ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த ஒரு ஸ்டார்டிங் பிளேஸில் கொண்டு வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இந்த இமேஜை லெஃப்ட் சைடில் மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். லெஃப்ட் சைடில் இருந்தால் ரைட் சைடுக்கு நான் கொண்டு வர போகிறேன். ஸோ அதுக்காக இந்த மாதிரி லெஃப்ட் சைடில் மூவ் பண்ணி வச்சதுக்கு அப்புறமா இந்த இமேஜோடைய லென்த்தை நம்ம பேக்ரவுண்ட் இமேஜுக்கு ஈக்குவலாக ட்ராக் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். கரெக்டாக நான் எண்டிங் வரைக்கும் செட் பண்ணிட்டேன். செட் பண்ணதுக்கு அப்புறமா லெஃப்ட் சைடில் இருக்கிற கீ ஆப்ஷனை பயன்படுத்தி தான் இந்த காட் இமேஜுக்கு நம்ம மூவிங் எஃபெக்ட் கொடுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய 10 செகண்ட்ஸ்க்கு வந்து நம்ம மூவிங் எஃபெக்ட்டும் அடுத்த 5 செகண்ட்ஸுக்கு அப்படியே நான் விட போகிறேன். நீங்கள் எவ்வளோ லென்த்து வைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பொசிஷனில் கொண்டு வந்துட்டு இந்த இமேஜை கிளிக் பண்ணி லெஃப்ட் சைடில் இருக்கிற கீ ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் டைரெக்டாக இந்த மாதிரி மூவ் பண்ணலாம். மேலே இருக்கக்கூடிய இந்த டைம் லைனை செக் பண்ணிக்கோங்க. நான் கரெக்டாக இந்த 10 செகண்ட்க்கு கொண்டு வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கிறேன். கரெக்டாக இப்போ நம்ம இந்த இமேஜை மூவ் பண்ணலாம். மூவ் பண்ணுறப்ப ஆட்டோமேட்டிக்காக இந்த கீ சிம்பிள் கீழே ஆட் ஆகிடும். இந்த இமேஜை நான் லெஃப்ட் சைடில் இருந்து ரைட் சைடுக்கு கொண்டு வந்து செட் பண்ணியிருக்கிறேன். இப்போ அவ்வளவுதான், நம்ம இப்போ பேக் வந்துக்கலாம். நெக்ஸ்ட் மேலே இருக்கிற ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணி பேக் வந்துக்கோங்க. இப்போ இந்த வீடியோவை ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு மூவிங் எஃபெக்ட் வந்து கிடைச்சிருக்கும். இப்போ நம்ம அடுத்த லேயர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அடுத்த லேயர் என்ன ஆட் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டெம்ப்ளேட் PNG தான். ஸோ அதுக்காக லேயரை கிளிக் பண்ணிக்கோங்க. லேயரை கிளிக் பண்ணி மீடியா ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த டெம்ப்ளேட் PNGயும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டெம்ப்ளேட் PNG இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி வந்துடும். இப்போ இதோட சைஸை இன்க்ரீஸ் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இமேஜுக்கு ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடில் மூவ் ஆகிற மாதிரி எஃபெக்ட் கொடுக்க போகிறோம். சேம் அந்த கீ ஆப்ஷனை யூஸ் பண்ணி. ஸோ அதுக்காக இதோட சைஸை இந்த மாதிரி நான் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இந்த டெம்ப்ளேட் PNG ஃபைலை இந்த மாதிரி கொண்டு வந்து ரைட் சைடில் செட் பண்ணிக்கோங்க. நம்ம பேக்ரவுண்டில் ஆட் பண்ண லேயரை ஹைட் பண்ணியிருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம இதுக்கு மூவிங் எஃபெக்ட் கொடுக்குறப்ப ஹைட் ஆன இமேஜ் நமக்கு விசிபிள் ஆகும். ஸோ அதுக்காக தான் கரெக்டாக இந்த மாதிரி நான் இப்போ ரைட் சைடில் கொண்டு வந்து செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த இமேஜுக்கான லென்த்தை நம்ம பேக்ரவுண்ட் இமேஜோட லென்த்துக்கு ஈக்குவலாக ட்ராக் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ கரெக்டாக வந்து இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். இதோட லென்த்தை வந்து நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் இதுக்கு கீ ஆப்ஷன் யூஸ் பண்ணி மூவிங் எஃபெக்ட் கொடுக்கலாம். ஸோ அதுக்காக கீ ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த கீ ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிட்டு இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டெம்ப்ளேட் இமேஜை கரெக்டாக அந்த 10 செகண்ட்ஸ்க்கு கொண்டு வந்து ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஸ்டாப் பண்ணி இப்போ நம்ம அந்த டெம்ப்ளேட் இமேஜை ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடுக்கு மூவ் ஆகிற மாதிரி கொண்டு போய் செட் பண்ணிப்போம்.
இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய இமேஜ் நமக்கு விசிபிள் ஆகுது. இப்போ இந்த வீடியோவை நம்ம ப்ளே பண்ணி பார்க்குறப்ப பர்ஃபெக்டான அவுட்புட் கிடைச்சிருக்கும். இருந்தாலும் கூட கீழே நம்ம எடிட்டிங் பண்ணதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரியாமல் இருக்கிறதுக்காக ஃபைனல் ஒரு லேயர் வந்து மட்டும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக இப்போ நம்ம ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணி பேக் வந்துக்கலாம். பேக் வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஃபைனல் லேயர் ஆட் பண்ணுறதுக்காக லேயரை கிளிக் பண்ணி மீடியாவை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதற்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃபைனல் பிஎன்ஜி இமேஜை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா இதுக்கு நம்ம எந்த வித மூவிங் எஃபெக்ட்டுமே கொடுக்க போகிறது கிடையாது. இதோட சைஸை மட்டும் நம்ம கரெக்டாக இன்க்ரீஸ் பண்ணி இந்த மாதிரி பாட்டம் சைடில் கொண்டு வந்து செட் பண்ண போகிறோம். அவ்வளவுதான், நம்மளோட ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் கரெக்டாக இந்த இடத்துல வந்து கொண்டு வந்து செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த லேயர் இமேஜுக்கான லென்த்தை நம்ம பேக்ரவுண்ட் இமேஜோட லென்த்துக்கு ஈக்குவலாக ட்ராக் பண்ண போகிறோம். இந்த ஸ்டேட்டஸ் வீடியோவுக்கு நீங்கள் ஏதாவது டெம்ப்ளேட் வீடியோ ஆட் பண்ணணும் அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம். நான் இந்த வீடியோவுக்கு ஒரு டெம்ப்ளேட் வீடியோ ஆட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அதுக்காக லேயரை கிளிக் பண்ணிக்கிட்டு மீடியாவை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் என்ன ஃபோல்டரில் இந்த ஒரு டெம்ப்ளேட் வீடியோவை டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி இப்போ நம்ம அந்த டெம்ப்ளேட் வீடியோவை செலக்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இந்த வீடியோவை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட ஸ்க்ரீனில் வந்து இந்த டெம்ப்ளேட் வீடியோ ஆட் ஆகிடும். ஆட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த டெம்ப்ளேட் வீடியோ ஸ்க்ரீனில் செட் பண்ணுறதுக்காக ரைட் சைடில் வர ஆப்ஷனை கொஞ்சமாக மேலே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இதில் நமக்கு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். இந்த ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது வந்து ஆஃபில் இருக்குது. ரைட் சைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸ்க்ரீன் ஃபுல்லாக இந்த டெம்ப்ளேட் ஆட் ஆகிடும். இப்போ நம்ம மேலே இருக்கிற ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணி ஒன் ஸ்டெப் பேக் வந்துக்கலாம். அகைன் கொஞ்சமாக மேலே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இப்போ நமக்கு பிளெண்டிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். இந்த பிளெண்டிங்கை ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் நிறையவே பிளெண்டிங் ஆப்ஷன் இருக்குது. இதில் வந்து நம்ம ஸ்க்ரீனை மட்டும் ஆன் பண்ணிப்போம். ஆன் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிட்டு பேக் வந்துக்கோங்க. இப்போ ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஸ்டேட்டஸ் வீடியோவில் இந்த டெம்ப்ளேட் வீடியோ பர்ஃபெக்டாக செட் ஆகிடுச்சு. இப்போ நம்மளோட ஒர்க் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஃபைனலாக இதுக்கு நம்ம சாங் மட்டும் தான் ஆட் பண்ணணும். ஸோ அதுக்காக ரைட் சைடில் இருக்கக்கூடிய ஆடியோ அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேட்டஸ் வீடியோவுக்கு நீங்கள் என்ன சாங் செட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ ஃபஸ்ட்டு அந்த சாங்கை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஸ்டேட்டஸில் நான் பயன்படுத்தியிருக்கிற சாங்குக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இதை கூட நீங்கள் பயன்படுத்திக்கிட்டுனா தாராளமாக பயன்படுத்திக்கலாம். இந்த ஆடியோ ஆப்ஷனை செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா லெஃப்ட் சைடில் இருக்கிற ஃபோல்டர் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்கள் கேலரியில் இருக்கக்கூடிய எல்லா ஃபோல்டருமே இந்த இடத்துல விசிபிள் ஆகும். நீங்கள் என்ன ஃபோல்டரில் இந்த சாங்கை டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி அந்த சாங்கை வந்து ஜஸ்ட் இந்த மாதிரி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த சாங் ப்ளே ஆகும். அதுக்கு நேராக இருக்கிற இந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஸ்டேட்டஸ் வீடியோவில் நம்ம ஆட் பண்ணுற சாங் வந்து ஆட் ஆகிடும். இப்போ ஃபைனலாக இந்த வீடியோவை ப்ளே பண்ணி பாருங்கள். எல்லாமே ஓகே அப்படின்னா நம்ம இந்த வீடியோவை கேலரிக்கு சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக இந்த வீடியோ வந்து ப்ளே ஆகுது. இந்த வீடியோவை நான் கேலரிக்கு சேவ் பண்ண போகிறேன். சேவ் பண்ணுறதுக்காக ரைட் சைட் டாப்பில் இருக்கிற எக்ஸ்போர்ட் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கான குவாலிட்டி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான ப்ளீஸ் ஓப்பன் ஆகும். வீடியோக்கான குவாலிட்டி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு கீழே இருக்கக்கூடிய சேவ் அஸ் வீடியோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த வீடியோ கேலரிக்கு சேவ் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அது பக்கத்தில் வர பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். பாய்.